குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மெமரைசிங் கண்டென்ட்டை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 400ல இருந்து 1500 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து குரூப்போட ஃப்ரீக்வன்சி, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து அரௌண்ட் 4000ல இருந்து 1500 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட ஃப்ரீக்வன்சி வரக்கூடிய ரீஜியன். இது வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட மாலிகுல்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி நாம மட்டும்தான், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நமக்கு மட்டும்தான், உலகத்திலே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும்னு மேட்ச் ஆகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியனில் வரக்கூடிய அந்த பேண்ட்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் மாலிகுலோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அந்த மாலிகுலுக்கு மட்டும்தான் அந்த பேண்ட்ஸு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட், ரீஜியனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் மெமரைசிங் கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி வைக்கணும். இதில் வந்து சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சிக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இது தவிர அடிஷ்னலாக இந்த சிஓலாம் நான் ஜென்ரலாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது தவிர அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் இந்த ரீஜியன் இந்த எந்த இடத்துல வந்தால் எது அப்படின்றத மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிஹெச் வந்து அரோமேட்டிக்ஸ் ரிங்கில் இருக்கக்கூடிய சிஹெச் கார்பன் ஹைட்ரஜன் பாண்டோட ஸ்ட்ரெச்சிங் அரௌண்டு 30-80 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் நமக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே சிஹெச் வந்து ஆல்டிஹைடில் இருந்தது அப்படின்னா அதனுடைய ரீஜியன் வந்து 2860 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் அண்ட் தென் 2775 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சி டபுள் பாண்டோ, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீட்டோன் ஆல்டிஹைட் கீட்டோனில் இருக்கக்கூடிய சி டபுள் பாண்டோவில் அரோமேட்டிக் ஆல்டிஹைடில் சி டபுள் பாண்டோ இருந்ததுன்னா அரௌண்டு காமனாகவே 1700 ரீஜியன் வந்து CO ரீஜியன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த சி டபுள் பாண்ட் சி வந்து அரோமேட்டிக் ரிங்கில் இருந்தது அப்படின்னா 1595 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் இருக்கும். ஸோ சிஹெச் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 745 நான் கொடுத்துருக்குறேன் அண்ட் தென் 685. ஸோ இதில் இந்த ரெண்டு ரீஜன் பாருங்கள், நான் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன்லேருந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன், தட் மீன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜனில் மேக்ஸிமம் இந்த பெண்டிங் வைப்ரேஷன்ஸ் தான் நடக்கும். இந்த பெண்டிங் வைப்ரேஷன் தட் இஸ் பர்டிகுலர்லி யூனிக் வித் ரெஸ்பெக்ட் டு தி பர்டிகுலர் மாலிகுல், அதனால தான் அது ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் CO ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ CO வேல்யூ வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட ப்ரோக்ரஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து டிடக்ஷன் இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது ஒரு காம்பவுண்டில் இருந்தது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கலாம் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு. அடுத்து இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா log I/I0 பீக்ஸோட ஸ்டாண்டர்டு அண்ட் தென் டெஸ்டிங் சாம்பிளை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்மிட்டன்ஸ் கான்செப்டில் வந்து log I/I0 இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கான ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் வேல்யூ, அதே சமயம் டெஸ்டிங் சாம்பிள், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டியை நாம் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பெயிண்டிங்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமெம்பரன்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அனலைஸ் பண்ணலாம், தின் ஃபிலிம்ஸ் ஐஆரில் வந்து அனலைசிஸ் பண்ணலாம். நானே பண்ணியிருக்கிறேன் தின் ஃபிலிம்ஸ் ஐஆரில் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ஸ், ஒரு நம்ம இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸோ இல்லை வெளியில் என்விரான்மெண்ட்டில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நம்ம இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதில் அடிஷ்னலாக ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஐ வில் ஃபார்வர்ட் இட் இன் தி வாட்ஸ்அப் குரூப், அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பூரியன் சர்மாலையோ இல்லை ஒய்ஆர் சர்மாலையோ இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம்.